Good morning, everyone. Good morning. Wish you all a very happy Sabbath. So, this talk, இந்த ஒரு talk வந்து நான் பாஸ்டர் விஸ்வாஸ் அவங்க சொன்னபோது I was very much inspired and இது வந்து I wanted to share it with you also. ஸோ அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆக்ஷன் எமோஷன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா சொன்னாங்க. I don't know how much I'll be able to tell it out, but I'll try. So, how many of you heard this story of a boy and a pigeon? Anyone? யாராவது ஒரு பையன் அப்புறம் ஒரு what do you call that? புறா. So, how many of you heard of this story? No? Then it's good. So, this story, it will be very interesting when we come to the end part of it. இது வந்து லாஸ்ட்ல யார் எந்த பர்சன் எதுக்கு ரிலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இஃப் யூ லிசன் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஒரு பையன் இருப்பான், சின்ன பையன். அப்புறம் திஸ் ஃபெலோ யூ வில் பி ட்ரைங் டு கேட்ச் அ பிஜன் விச் வில் பி ஃப்ளைங் அரவுண்ட் இஸ் ஹவுஸ். ஓகே, அவங்க வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கிட்ட ஒரு பிஜன் ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான், பிஜன் கேட்ச் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ ஃபஸ்ட் வந்து கையில் ட்ரை பண்ணுறான். பிஜன் பார்த்து பிடிக்கும் போது இட் வில் ஃப்ளை அவே, அது ஆறி போயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான், கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போவான். நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுவான், பிஜன் கிட்ட வரணும் அப்படின்னு பிஜனுக்கு சாப்பாடு போடுவோம். பிஜனுக்கு என்ன சாப்பாடு போடுவோம், கிரெயின்ஸ் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிரெயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி போடுவான். ஸோ கிரெயின்ஸ் போடும்போது பிஜன் வரும், சாப்பிடும், திருப்பி பிடிக்க போவான், ஆறி போயிடும். வில் நாட் பி ஏபிள் டு கேட்ச் இட். ஸோ இப்படியே ட்ரை பண்ணி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுவான், லைக் பிடிக்கவே முடியல அப்படின்னு. அப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு என்ன பண்ணுவான், நீ இந்த வாட்டி ஒரு பெரிய நெட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுட் போட்டு இந்த வாட்டி என்ன பண்ணும், புறா வந்து சாப்பிட வரும். அந்த டைமில் என்ன பண்ணுவான், இந்த பையன் இன்டெலிஜென்ட்டாக ட்ராப் பண்ணிடுவான், பிடிச்சிருவான். ஸோ இப்போ வந்து புறா பையனு கடிச்சிச்சு, ரொம்ப இல் பிகம் மோர் ஹாப்பி, ஜாயாக இருக்கும். என்ன பண்ணால் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் ஒரு கேஜில் போட்டு அதை வந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ எவ்ரிடே என்ன பண்ணுவான், புறா வந்து பார்த்துட்டு இருப்பான். இல் பி வெரி ஹாப்பி, நான் வந்து ஒரு புறா கெடிச்சிச்சுன்னா ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டெய்லி வருவான், பார்ப்பான், ஃபீடு பண்ணுவான், வருவான், பார்ப்பான். ஸோ இப்படியே பார்த்து என்ன ஆகும், டேஸ் ஆன அப்புறம் இல் கெட் போர்ட் அப். நான் இது வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும் அவனுக்கு. அந்த புறா கெடிச்சிச்சு இல்லையா, கையில் கெடிச்சிச்சு. ஸோ இல் லூஸ் த இன்ட்ரெஸ்ட், ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா இப்போது அப்படின்னு என்ன பண்ணுவான் இந்த பையன், ஒரு நீடல் கிடைக்கும் அவனுக்கு. நீடல் வச்சு புறா அப்படி போக் பண்ணுவான். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா. ஸோ இட் வில் பி ஹர்ட்டிங் டு இட் அண்ட் ஒரு சவுண்டிங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வரும். அவனுக்கு பிடிச்சிருக்கும் அது. நல்லா இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுவான், டெய்லி அந்த நீடல் வச்சு அப்படியே குத்தினே இருப்பான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, லைக் இட் வில் ஸ்டார்ட் ப்ளீடிங்னா. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லைக் இட் வில் ஸ்டார்ட் ப்ளீடிங். ஸோ இந்த பையன் இப்படி பண்ணது வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த பையனுக்கு வந்து அவங்க வந்து ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் டு டை. ஸோ இந்த என்ன ஆகும், இதுக்கு மேலே டை அந்த சிச்சுவேஷன் வந்துடும். அப்புறம் இதுக்கு மேலே என்ன ஆகும்னா, அந்த ப்ளீட் அந்த கேஜில் வந்து பிளட் எல்லாம் ஸ்டெயின் ஆகி ஸ்மெல் வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ வாட் இஸ் பாய், லைக் இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அந்த புறா எடுத்துன்னு போயிட்டு அவன் வீட்டில் ஒரு நாய் இருக்கும். ஸோ இவன் பிடிச்ச புறா தானே. ஸோ என்ன பண்ணுவான், நாயை கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவான். ஸோ புறா எடுத்துன்னு போயிட்டு இப்போது நாய்க்கு ஃபுட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டு இருப்பான். சடனாக என்ன ஆகும், தாத்தா வந்து பின்னாலேருந்து கூப்பிடுவான், பையன் அப்படின்னு. ஸோ தாத்தா பார்த்துருவாங்க இந்த மாதிரி ஃபீட் பண்ண போகிறான் அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான்னா, இந்த பையன்கிட்ட வந்துட்டு கிவ் தட் பிஜன் டு மீ, அந்த பிஜன் எனக்கு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த பையன் வந்து இவன் கஷ்டப்பட்டு பிடிச்ச பிஜன் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவான், இதுக்கு ஏதாவது பணம் இருந்தால் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தாத்தா கேட்குறேன், எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு. இவன் பையன் வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவான். ஸோ தாத்தா போயிட்டு ஓகே பர்ஸில் எல்லாம் எடுத்து பார்த்தா ஒரு 950 ருபீஸ் கிடைக்கும். ஸோ எடுத்துகிட்டு வந்து தராங்க. அந்த பையன் தானே இதெல்லாம் ஆகாது, எனக்கு 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த தாத்தா வந்து திருப்பி எப்படியோ கஷ்டப்பட்டு போயிட்டு எப்படியோ பணம் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஓகே இதோப்பா நீ கேட்ட மாதிரி 1000 ருபீஸ் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பையன் ஓகே ஆச்சு எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பிஜன் வந்து வாபஸாக தாத்தா கிட்டே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தாத்தா வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த பிஜன் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க வந்து அவங்க பிஜன் பார்த்துறது ஒரு என்னது ப்ராக்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி பிஜன் பார்த்துக்கணும் அப்படின்லாம் தெரியும். ஸோ தாத்தா எடுத்துன்னு போயிட்டு நல்லா அந்த பிஜன் அந்த பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அப்புறம்
ப்ராப்பராக ஃபுட் ஃபீட் பண்ணி பிஜன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இட் வில் பி இன் அ ஸ்டேஜ் டு ஃப்ளை. இப்போ ஃப்ளை பண்ண ஒரு ஸ்டேஜ்க்கு வரும். ஸோ அப்புறம் என்ன தாத்தா பண்ணுவாங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு பிஜன்னு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து யார் யார் எதுக்கு ரிலேட் பண்ணி பார்க்கலாம்? யாருக்கு எது என்ன ரிலேட் பண்ணலாம்? வாஸ் தட் பாய், வாஸ் த பிஜன், வாஸ் தட் கிராண்ட் ஃபாதர், வாஸ் தட் டாகி? ஓகே, அப்புறம் ஓகே, அப்புறம் ஓகே, அப்புறம் டாகி, ஒரு டாகி கூட இருந்துச்சு அதில். ஸோ வெரி நைஸ். அக்கா ரொம்ப நல்லா ரிலேட் பண்ணி சொன்னாங்க, தேங்க்யூ. ஸோ அப்படி தான். ஸோ அந்த ஒரு பாய் வந்து இட் வில் பி சாட்டன் அண்ட் அந்த பிஜன் இஸ் யூ அண்ட் மீ அண்ட் அஃப்கோர்ஸ் த கிராண்ட் ஃபாதர் இஸ் ஜீசஸ் அண்ட் த டாகி இஸ் த அல்டிமேட் வாட் யூ கால் லைட். அது வந்து ஒரு டெத் அப்படின்னு தான் சொல்லலாம், லைக் த டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ how the scripture says like when God bought us, he bought us with a price, yeah. So when Jesus purchased, like he bought us with a price. The price is more than just money, yeah. So he purchased us with the money. And what do you relate that net with? How the trap we are getting trapped in the present world? The net, the internet, right? So we can relate to that internet and how we are getting trapped with this internet and how Satan is feeding with those seeds, you know, like attracting us towards the wrong thing, the destruction, you know. And every day what Satan will be doing us, like initially we feel like it is good. இது வந்து சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு போயிட்டு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் சேட்டன் என்ன பண்ணுவான், டெய்லி வந்து குத்தினே இருப்பார். ஸோ தட் ஹர்ட் தட் அந்த ஒரு பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ one last time, like one fine day, God identified that he came to us and he took us and he healed us. Like எங்க வந்து ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி திருப்ப கடவுள் என்ன பண்ணார், எங்களை வந்து ஃப்ரீயாக பறக்க விட்டார். ஸோ நவ் we are flying free and it is always our responsibilities to be aware of such traps. இந்த மாதிரி ட்ராப்ஸ் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபுட் அப்புறம் அந்த ஒரு ட்ராப்ஸ் மாட்டிக்காமல் நாங்கள் வந்து வாட்ச்ஃபுல்லாக இருப்போம், ப்ரேயர்ஃபுல்லாக இருப்போம். ஸோ அப்படி வில் பி யூஸிங் திஸ் பாடி டு க்ளோரிஃபை த ஒன் ஹூஸ் கிரியேட்டட் அஸ்.